அதிகாரம் 18ஆம் வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். அங்கே எப்படி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். ஏசாயாவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நாங்கள் வருவோம். வழக்காடுவோம் வாருங்கள். உங்களை அழைக்கிறார், என்னையும் உங்களையும். வாருங்கள் வழக்காடுவோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும், உங்களுடைய பாவங்கள் எப்படி சிவேல் என்று, அது ஒரு சிகப்பான ஒரு திக்கான ஒரு மிக கெட்டியான சிகப்பான அது நிறத்திலே இருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். உறைந்த மலையை கண்டிருக்கிறீர்கள், ஐஸ்கட்டி மாறி வெள்ளையா விழுகும். அதை போல நான் அதை ஆக்குவேன், உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். இன்னும் அதிகமான கட்டியாகி போன எங்களை பாவங்களாக இருந்தால் இரத்தாம்பர சிவப்பாகி அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்கள், தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எத்தனை பேர் இந்த வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் நாங்கள் வேதாகமத்தை வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அவரிடத்துல நாங்கள் உண்மையாக போகும் பொழுது இவையெல்லாம் எங்களுக்கு சர்வ சாதாரணமாக ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஐயோ, எனக்கு இந்த இடத்துல பாவம் இருக்கிறதே, நான் இப்படி தெரியாமல் செய்திருக்கிறேனே, அப்படி செய்தாமல் செய்திருக்கிறேனே, ஒருவரிடம் நான் சொல்லாமல் இப்படியே இருந்து சாக போகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை அருமையானவரே, எங்களுக்காக ஒரு இரட்சகர் கொடுக்கப்பட்டார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை சொந்த இரட்சகராக எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் சொன்னவர். உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரா? தருவார். நாங்கள் அவரிடத்திலே போய் நாங்கள் பாவ அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்த நாங்கள் பார்க்கிறோம், பாவ மன்னிப்பு எங்களை என்னத்தை கொண்டு வருகிறது? பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறும் பொழுது எங்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? தயவுசெய்து சங்கீதம் 32 தாவீது சொல்வதை பார்ப்போம். சங்கீதம் 32 முதலாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 32 முதலாவது வசனம். அங்கே இந்த விதமாக சொல்லப்படுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பார்த்தீங்களா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் கழுவப்பட்டதோ அவன் பாக்கியவான். இஸ் a blessed person. பாக்கியவான் என்று சொல்வது மேலான காரியம். ஒரு பாக்கியவான் தான் இந்த நேரம் சந்தோஷமாக இருப்பான், சமாதானமாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியக்கூடியதாக இருக்கும். அவர் சொல்றார், பாக்கியம் பெறுவது மேலான காரியம். எவனுடைய மீறுதலும் எவனுடைய பாவங்களும் இல்லாமல் போனதோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அடுத்தது, அவர் முற்றுமாக, அவர் கொஞ்சம் நெஞ்ச பாவம் இல்லை, அவர் எங்களை முற்றுமாக கழுவ வல்லவராக இருக்கிறார். ஏசாயாவுக்கு எழுதின நிருபம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்து இருக்கிறார். அவரே இஸ் காலிங் அஸ். அவர் எங்களை அழைக்கிறார், உங்களையும் என்னையும் அழைக்கிறார். துன்மார்க்கன் தன் பாவத்திலிருந்து திரும்ப கடவன், அக்கிரமக்காரன் தன் பாவத்திலிருந்து திரும்ப கடவன். நான் உனக்கு மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஐ எம் ரெடி டு forgive. இன்றைக்கு எங்களுடைய சொந்த சகோதரர்மார்களோ, எங்களுக்கு தெரிந்தவர்களோ, எங்களுடைய இணைஞ்சன பந்துக்களோ ஒரு சின்ன குத்தம் செய்தாலும் இன்னும் மன்னிக்காம இந்த சொல்லுவாங்களே, இந்த கரணாக என்னமோ வச்சுக்கொண்டே இருக்குமா காட்டத்தை. அது மாதிரி இந்த காட்டத்தை பல்லுக்குள்ளே அடக்கி கொண்டே இருப்பாங்க. ஏப்பா நீ அவங்ககிட்ட பேசுறது இல்லையா? அவங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம். அவன் ஏன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான், அவனுக்கு எனக்கும் பேச்சு இல்லை. நான் இப்போ ஒரு 5 வருஷமாக நான் பேசுகிறதே கிடையாது. மனிதர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுந்தவர்கள். ஆனால் எங்களை உண்டாக்கின தேவன், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
எங்களுக்காக பலியாக கொடுத்த அந்த பிதா அவர் உங்களையும் என்னையும் மன்னிக்க காத்திருக்கிறார். அருமையானவர்களே, துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டும் அக்கிரமக்காரன் தன்னுடைய பாவங்களை விட்டும் திரும்பும் பொழுது அவர் தயை பொருந்திருக்கிறார், எங்களை மன்னிக்கிறார். தான் ஏசாயா 55:7 நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எவ்வளவுதான் பொல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தயவு செய்து நெகேமியாவுக்கு எழுதின நிருபம் நிகமாய் என்ற புத்தகத்துக்கு பார்ப்போம். அது 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அங்கே கடைசி பகுதியிலே இந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. பார்த்தீங்களா? வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் பெற்று எங்களுடைய பாவங்களை நினையாமலும் இருக்கிற ஒரு தேவனை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பாக்கியமுள்ள ஜனங்கள் நாங்கள். ஆக எங்களுடைய பாவத்துக்குள்ளேயே நாங்கள் இருந்து இந்த உலகத்தில் மாண்டு போக உங்களுக்கு விருப்பமா? அல்லது உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறீர்களா? மேற்சொல்லி இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மனதிலே பதிய வேண்டும். அருமையானவர்களே, எல்லா வசனங்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது ஏன் கேட்டால், மன்னிக்கிற சுபாவம் பெற்ற எங்களுடைய தேவன் ஒரு நாளும் மன்னிக்காமல் விட மாட்டார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இந்த விதமாக சொல்லப்படுகிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. 1 யோவான் 1:7 இதே மாதிரி தான் கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு. சும்மா பாவம் மன்னிப்பு வராது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் முதல்ல கூறியது போல ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் இந்த மன்னிப்பு உண்டு. நாங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது தேவன் எங்களுக்கு இதை தர வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 103 3ஆம் வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 103 3ஆம் வசனம். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவாராம். அவர் உன்னை பாவங்களை மாத்திரம் மன்னிக்கிறதல்ல, உனக்கு நோய் இருந்தால் அந்த நோயும் குணமாக்குவார். அது எப்பொழுது? நீ முற்றிலுமாக மனம் திரும்பும் பொழுது. ஒரு டாக்டர் இடத்துல நீங்கள் போய் வியாதி இருந்தால் நீங்கள் மருந்து எடுக்கிறீர்கள். அவர் ஒரு அளவான மருந்து தருவார். நீ மருந்து முழுதையும் குடித்தால் உனக்கு குணமாகும் என்று. நீங்கள் அதை கொஞ்சம் மருந்து எடுத்து விட்டு நீங்கள் மீதி வைக்க முடியாது. அது முழுவதும் எடுத்தால் உங்களுக்கு குணம் தெரியலாம், குணம் பெறலாம். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறார்? அவர் தேவன் எங்களுக்கு பாவ மன்னிப்பு முற்றிலும் அவரிடத்திலிருந்து கிடைத்த பிறகு அவர் எங்களுக்கு நோய் இருந்தால் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, அங்கே மறுபடியும் இன்னொரு வசனத்தையும் சொல்கிறார். 11:12 நாங்கள் பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா? யாராவது அளந்து சொல்ல முடியுமா? உடனே ஒருத்தரும் இல்லை இல்லையா? ஒருவருக்குமே சொல்ல முடியாது. எங்கே மேற்கு போயிட்டு முடிகிறது, எங்கே கிழக்கு போயிட்டு முடிகிறது என்று இன்னைக்கு சயின்டிஸ்ட் யாரும் சொன்னதை நான் பார்க்கவே இல்லை. நான் எங்கேயும் அந்த அளவை கண்டதும் கிடையாது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய பாவங்கள் அவர் எங்களை விட்டு நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்களை மன்னித்து எங்களுடைய நோய்களை குணமாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நாம் எதற்காக இந்த இதிலே பூட்டி வைத்திருக்கிறீர்கள்? எடுத்து வாசியுங்கள். இந்த வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் தேவனுடைய பாதத்திலே தாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ற தேவனுடைய பாதத்திலே